ஒரு காலத்தில் விம்கோ நகர் என்ற வெயில் நிறைந்த கிராமத்தில் நினா என்ற ஆர்வமுள்ள ஒரு சிறுமி வசித்து வந்தாள். காட்டுப் பூக்களை பறிப்பது, மரங்களில் ஏறுவது மற்றும் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை ஆராய்வது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு சூடான காலை வேளையில் நீனா தனது கூடையுடன் காட்டின் விளிம்பிற்கு ப்ளூபெர்ரிகளை சேகரிக்கச் சென்றாள். அவள் ஒரு பளபளப்பான ப்ளூபெர்ரிகளை எடுக்க கையை நீட்டியபோது ஒரு சிறிய ஹிஸ் சத்தம் கேட்டது. அவள் கீழே பார்த்தாள். அங்கே ஒரு பாறைக்கு அடியில் ஒரு சிறிய பச்சை பாம்பு பளபளப்பான கண்களுடன் சுருண்டு கிடந்தது. நினா கண் சிமிட்டினாள். பாம்பும் பதிலுக்கு கண் சிமிட்டியது. அவளுடைய பாட்டி ரோஸ் எப்போதும் சொன்னதை அவள் நினைவு கூர்ந்தாள். நீ எப்போதாவது ஒரு பாம்பை கண்டால் கத்தாதே, தொடாதே, 3 அடிகள் அமைதியாக பின்வாங்கி ஒரு பெரியவரிடம் சொல்லு. எனவே நினா மெதுவாக பின்வாங்கினாள். 1, 2, 3. பாம்பு அமைதியாக இருந்தது. நினாவும் அப்படித்தான். அவள் திரும்பி கவனமாக தன் வீட்டிற்கு திரும்பி நடந்தாள். அங்கு பாட்டி ரோஸ் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். பாட்டி, பெர்ரிகளுக்கு அருகில் ஒரு உண்மையான பாம்பை பார்த்தேன் என்று நினா சொன்னாள். பாட்டி ரோஸ் அவள் அருகில் மண்டியிட்டாள். நீ என்ன செய்தாய், என் புத்திசாலி சிறிய ஆய்வாளர்? நான் பின்வாங்கி உங்களிடம் சொல்ல வந்தேன். பாட்டி சிரித்தாள். அது சரிதான். பாம்புகள் இயற்கையின் ஒரு பகுதி. தேனீக்கள் மற்றும் பறவைகளைப் போலவே பெரும்பாலானவை பயப்படும் வரை உங்களை துன்புறுத்தாது. எனவே அவற்றுக்கு இடம் கொடுத்து நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அன்று பிற்பகலில் பாட்டி ரோஸ் நீனாவை பூட்ஸ், கையுறைகள் மற்றும் ஒரு கைத்தடியுடன் காட்டிற்கு அழைத்துச் சென்று பாம்புகள் எங்கு ஒளிந்து கொள்ள விரும்புகின்றன என்பதை காட்டினார். பாறைகளுக்கு அடியில், உயரமான புல்வெளியில் அல்லது வெயில் நிறைந்த இடங்களில். அன்றிலிருந்து நினா இன்னும் ஆராய்வதை விரும்பினாள். ஆனால் அவள் எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தாள்.